ஸோ இன்னைக்கு வந்து யூத் எம்பவர்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குங்க. இளைஞர்களுக்கு இது போல அதிகாரம் அளித்தல் வந்து சமூக பொருளாதாரமாகட்டும், அரசியல் விஷயங்களாகட்டும், மார்க்க விஷயங்களாகட்டும், எல்லா விஷயத்திலும் முக்கியத்துவமே வாய்ந்ததாக இருக்கு. ஸோ தரமான கல்வி, தொழிற்பயிற்சி, திறன்கள், தலைமைத்துவம், தன்னம்பிக்கை மற்றும் படைப்பாற்றல் மூலம் இளைஞர்களுக்கு நம்ம வாய்ப்புகளை வழங்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை இது ஏற்படுத்தும். ஸோ பொருளாதார வளர்ச்சியை உந்தி தள்ளும் அது. மேலும் சிறந்த எதிர்காலத்தை நம்மளால உருவாக்க முடியும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த யூத் எம்பவர்மெண்ட் என்ற விஷயத்துல 1400 வருடங்களுக்கு முன்பே இதை எப்படி செய்யணும் அப்படின்றத நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இளைஞர்களுக்கு இந்த மாதிரி அவங்கள எம்பவர் பண்றது வந்து அவங்களுக்கு வாய்ப்புகளையும், அறிவையும், நம்பிக்கையும் வழங்குவது. இது அவங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கும், சமூகத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ இந்த யூத் எம்பவர்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ கோர்சஸை வந்து அவாய்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. குறிப்பாக ஆன்லைன்லேயும் சரி, ஆஃப்லைன்லேயும் சரி, லீடர்ஷிப்பு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, இதுக்காக எவ்வளோ கோர்சஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க என்பது நமக்கு தெரியும். ஏறத்தாழ $50லேருந்து $150 வரைக்கும் இதற்கு வந்து நிர்ணயிக்கிறாங்க ஃபீஸ். ஒர்க் ஷாப்புக்கு ஆகட்டும், ஆன்லைன் சர்டிஃபிகேட்ஸ் கோர்ஸ் ஆகட்டும், என்டர்பிரனர்ஷிப்க்கு ஆகட்டும், இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமிக் லீடர்ஷிப் ஜாவா கோர்சஸில் கூட இது போல் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்பே வந்து இதெல்லாம் ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது எப்படின்றதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் இப்போ. ஸோ முதலாவதாக நம்ம இளைஞர்களுக்கு வந்து நம்பிக்கை மற்றும் பொறுப்பை நம்ம வழங்கணுங்க. நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, இளைஞர்கள் அவங்க எதுக்குமே லாக்கி இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி விடுறாங்க. ஆனா சரியான முறையில் அவங்கள கைட் பண்ணா சமுதாயத்தின் முக்கிய சொத்தாக அவங்க இருக்கிறாங்க. நிறைய மாற்றங்களை நம்மளால கொண்டு வர முடியும் பிஇذنில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்கள்ல இளைஞர்களாக இருந்தாங்களே அவங்களெல்லாம் முக்கிய பொறுப்பு அவங்க கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அலி இப்னு அபி தாலிப் அவங்களுக்கு வந்து யுத்த பொறுப்புகள் கொடுத்தாங்க மற்றும் சமூக பணிகளை அவங்க மேற்கொண்டாங்க. அடுத்து உசாமா பின் ஜெயித் 17லேருந்து 18 வயசு வரைக்கும் தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு முக்கிய இராணுவ பணியை வந்து ஒப்படைச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸோ இளைஞர்களுக்கு உண்மையான பொறுப்புகள் மற்றும் சவாலான திட்டங்களை நம்ம அளிக்கும் போது அது அவர்களை வார்த்தெடுப்பதற்கு, வளர்ப்பதற்கு ரொம்பவே உதவும். உதாரணத்துக்கு இன்டர்ன்ஷிப் ஆகட்டும், தலைமை பயிற்சிகள் ஆகட்டும், அல்லது இளைஞர்களுடைய திட்டங்களில் முக்கிய பணியை அவங்களுக்கு வழங்கணும். ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து நம்பிக்கை மற்றும் தன்னாட்சியை பெற்றால் திறம்பட அவங்களால செயல்பட முடியும். ரெண்டாவது வந்து மென்டார்ஷிப், வழிகாட்டுதல் மற்றும் பயிற்சி சம்பந்தமான விஷயங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இளைஞர்களை அவங்க வந்து பயிற்சி கொடுத்தாங்க. அவங்களுடைய திறன்களை வளர்ப்பதற்கான வாய்ப்புகளை கொடுத்தாங்க. மேலும் தலைமை பணிகளை கற்றுத்தந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல்லா இப்னு உமர், ஜுபைர் அல் அவ்வாம் போன்ற சஹாபிகளை நேரடியாக கற்றுத்தந்தாங்க அவங்களுக்கு. இளைஞர்களை இன்றைய நாம் இருக்கிற போல குறைத்து மதிப்பிடாமல் அவங்களுடைய திறமைகளை அறிந்து அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கு வேலை இடங்கள் அல்லது சமூகங்களில் மென்டார்ஷிப் பயிற்சி திட்டங்களை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? நவீன தலைவர்கள், லீடர்ஸ்லாம் என்ன செய்யறாங்க? இளைஞர்களுடைய திறமையை வளர்ப்பதற்கு பயிற்சிகளும் மற்றும் வழிகாட்டுதலும் வழங்குறாங்க. மூன்றாவது, அவங்களுடைய அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை வந்து நம்ம ஊக்குவிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை வந்து குர்ஆன் மற்றும் சுன்னாவின் கல்வியை கற்றுக்கொள்ள ஊக்குவிச்சாங்க. மேலும் அறிவுபூர்வமான மற்றும் நெறிமுறைகள் கொண்ட இளைஞர்களுடைய கருத்துக்களை சரியான சமுதாய சட்டநிலைகளில் காது கொடுத்து கேட்டாங்க. இன்று நம்ம பார்க்கலாம் ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர்ஸ் ஆகட்டும், சிவிக் என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் ஆகட்டும், இதையெல்லாம் செய்துட்டு வராங்க யங்ஸ்டர்ஸை எம்பவர் பண்ணுறதுக்கு. மேலும் ஃபஸ்ட்டு தலைவர்கள் முன்மாதிரியாக செயல்படணும் இளைஞர்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நெறிமுறைகளையும் மற்றும் பண்புகளையும் இளைஞர்களுக்கு காண்பித்து கொடுத்தாங்க. அவங்களே ஊக்குவித்தாங்க. சரிங்களா? நேர்மை, கட்டுப்பாடு, நியாயம், துணிவு இந்த போன்ற விஷயங்களை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்மாதிரியாக இருந்து காட்டாங்க. அதை கொண்டு இளைஞர்கள் கற்றுக்கொண்டாங்க. ஸோ உதாரணமாக சமூக பணியில், தொழிலில், போரில் நேரடியாக பங்கேற்பது இதெல்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முன்னிலையில் நின்றாங்க, முன்மாதிரியாக செயல்பட்டாங்க. ஸோ இன்றைக்கு நவீன விஷயங்களில் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் வந்து என்ன செய்யணும்? நடைமுறை மூலியமாக இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும். சிஇஓக்கள் ஆகட்டும், அரசியல் தலைவர்களாகட்டும், கல்வியாளர்களாகட்டும் தங்களது செயல்கள் மூலம் வழிகாட்ட வேண்டும் இளைஞர்களுக்கு. நிச்சயமாக இளைஞர்கள் நல்ல மற்றும் திறமையான முன்னோடிகளை பின்பற்றுவாங்க. ஐந்தாவது வந்து அவங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும். நம்ம அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம்ஸை உருவாக்கி தரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வந்து பங்கேற்கக்கூடிய சூழலை உருவாக்குனாங்க.
விவாதங்கள், சமூக முடிவு எடுக்கும் நடவடிக்கைகள், டெசிஷன் மேக்கிங்கில், பயிற்சி மற்றும் தாவா பணிகளில் அப்படி செய்தாங்க. ஸோ இன்று நம்ம இதுக்கான மாடர்ன் பேரலாக எதை பார்க்கலாம்? யூத் கவுன்சில்ஸ் பார்க்கலாம், என்ஜிஓ லீடர்ஷிப் ரோல் பார்க்கலாம், இனோவேஷன் லேப்ஸ் பார்க்கலாம், வாலண்டியர் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இந்த எம்பவர்மெண்ட் என்பது வந்து வாய்ப்புகள் மற்றும் நடைமுறை அனுபவங்கள் மூலம் என்ன செய்யுது? வளரக்கூடியதாக இருக்குது. 6வது துணிவு மற்றும் முன்னெடுப்புகளை ஊக்குவிக்கணும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்கன்னா, இளைஞர்களை சமூக சீரமைப்பு மற்றும் சமூக பாதுகாப்புல முன்னெடுக்க அவங்களை என்கரேஜ் பண்ணாங்க. அலி இப்னு அபி தாலிப் போர்ல செயல்பட்டாங்க. உசாமா பின் ஜெயித் வந்து தலைமை பணியில இருந்தாங்க. இன்னைக்கு இதற்கான மாடர்ன் பேரலாக நாம் என்ன பண்ணலாம்னா, யூத் என்டர்பிரினர்ஷிப் பார்க்கலாம், ஆக்டிவிசம் ஆகட்டும், இனோவேஷன் காம்படிஷன்ஸை பார்க்கலாம். ஸோ யூத் எம்பவர்மெண்ட் என்பது வந்து தன்னம்பிக்கையுடன் மற்றும் பொறுப்புடன் செயல்படும் போது தான் அது வளரும். இது இன்றைக்கு உள்ள இளைஞர்கள், தொழில் முனைவோர், சமூக சேவை, புதுமை போட்டிகள் மூலம் நம்ம இதை அதிகமாகவே பார்க்கலாம். ஸோ வயது குறைவு என்பது திறமைக்கு ஒரு தடை கிடையாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ இஸ்லாமில் வந்து இளைஞர்களுக்கான எம்பவர்மெண்ட் என்பது வந்து தன்னம்பிக்கை, திறன், நெறிமுறைகள், சமூக பங்கு மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை ஒன்றிணைக்கிறதுக்கு மிக முக்கியமான வழியாக இருக்குங்க. இது சமுதாய வளர்ச்சி, தலைமை பதவி மற்றும் வருங்கால தலைவர்களை உருவாக்குவதற்கு உதவுகிறது. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இளைஞர்களுக்கு நம்பிக்கை ஊட்டினாங்க, அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்தாங்க, அறிவு மற்றும் நல்ல நெறிமுறைகளால் அவங்கள வளர்த்தாங்க, தர்பியத் செய்தாங்க என்பதை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். அவங்க இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்தாங்க, அவர்களை சமுதாய சேவை, கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்தில் பங்கேற்க வந்து நிறையவே என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ நம்ம இளைஞர்களை அவங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப பொறுப்புகளை கொடுக்கணும், அவங்களுக்கான வழிகாட்டுதல் வந்து நம்ம கொடுக்கணும், அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரணும். அது மட்டும் உலக ரீதியாக மட்டும் அல்லாம ஆன்மீக ரீதியாக அவர்களுக்கான தர்பியத்தை நம்ம வழங்குறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தணும். முதல்ல நம்ம தலைவர்கள் முன்னோடியாக அதற்கு செயல்படணும். உங்கள் செயல்கள் மூலமாக தான் இளைஞர்கள் யாரை பின்பற்ற வேண்டும் என்பதற்கான அவங்களுக்கான கிளியரன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். இளைஞர்கள் நமது சமுதாயத்துடைய எதிர்காலமாக இருக்கிறாங்க. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டைலில் நம்ம என்ன செய்யணும்னா, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். இளைஞர்களை திறமை மிக்க, நெறிமுறை கொண்ட, சமுதாயத்தில் பயனுள்ள தலைவர்களை உருவாக்கத்திற்கு இந்த ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப உதவியாகவே இருக்கும்.